வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதாம். கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் 100 இடங்கள் கண்டிப்பாக ஒதுக்க முடிவா? அதிமுகவின் மாஸ்டர் பிளானா? வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் இந்த நிலையில்தான் இப்போதிலிருந்தே மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் கட்சிகள் எல்லாம் தங்களுடைய பிரச்சாரத்தை எல்லாம் தொடங்கி இருக்கதா. அது மட்டுமின்றி தமிழகத்தில் நிலவக்கூடிய அரசியல் களம் தற்பொழுது சூடுபிடிக்கும் தொடங்கிவிட்டதா. அதாவது விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம் வருகையால் தான் தமிழக அரசியலிலே ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தும் நிகழ்வாகத்தான் அரசியல் களமானது இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அந்த வகையில்தான் குறிப்பாக இம்முறை எப்படியாவது ஆட்சியெல்லாம் பிடிக்க வேண்டும் என்ற அதிமுக மும்பாரமாக செயல்பட்டு வருகிறது. இருப்பினும் அதிமுகவின் மூத்த அரசியல் நிர்வாகிகள் செங்கோட்டையன் தாவைக்கு இணைந்திருப்பது என்பது அக்கட்சிக்கு ஒரு பலவீனமாகத்தான் பார்க்கப்படுகிறதா. அதாவது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அதிமுகவுடன் இணைய என்பதாக தகவல் எல்லாம் கசிந்திருக்கிறது. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்துவிட்டால் கண்டிப்பாக அது அக்கட்சிக்கு ஒரு பலமாகவே பார்க்கப்படும். இந்நிலையில்தான் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்பதில் அதிமுக தற்போதைக்கு தீர்மானமான முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறதா. இதுபடி கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக 100 தொகுதிகள் கண்டிப்பாக இடங்கள்லாம் ஒதுக்கவிட்டு மற்ற 134 இடங்களில் அதிமுக நேரடியாகவே போட்டியிட இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறதா. அது மட்டுமின்றி கடந்த ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக ஒரு இடத்தில் கூட வெற்றியை பெறவில்லை. இருப்பினும் அதிமுக கூட்டணி 23.05% ஓட்டுகளை பெற்றது. இதை தவிர 28 தொகுதிகளில் 2ஆம் இடத்தையும் பிடித்திருந்ததா. அதாவது பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி முறிந்ததால் இவ்விரண்டும் பெரிய கட்சிகளெல்லாம் தனித்தனியே கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் முடிவு என்பது பிறகு அதிமுகவும் பாஜகவும் இணைந்திருந்ததால் கண்டிப்பாக நிச்சயம் தமிழ்நாட்டில் பல இடங்களை வென்றிருக்கும் என கூறப்பட்டிருக்கிறதா. அதாவது பாராளுமன்ற தேர்தலில் 11 தொகுதிகள் பாஜக கூட்டணி 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கதாம். இந்நிலையில்தான் தற்போது நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உரியாக நிலையில்தான் பேசப்படுகிறது. பாஜகவுக்கு கிட்டத்தட்ட 60 தொகுதிகள் மேல் கேட்டிருப்பதால் தற்போது கூட்டணி கட்சிகளுக்காகவே தொகுதிகள் எல்லாம் ஒதுக்கீடு செய்துள்ளதா. அதிமுக இதன்படி கண்டிப்பாக பாஜகவுக்கு 65 தொகுதிகள், பாமகவுக்கு 30 மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு 5 தொகுதிகள் என மொத்தம் 100 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க அதிமுக முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மீதமுள்ள 134 தொகுதியிலும் அதிமுக தனித்துதான் போட்டியிடும் என்ற நிலையில் எடப்பாடி அவர்கள் உத்தரவெல்லாம் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா. அது மட்டுமின்றி அதிமுக கூட்டணியில் பாமக இணைவது மற்றும் இன்னும் உறுதியாகவில்லையாம். ஒருவேளை அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தால் பாமக மற்றும் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் எண்ணிக்கை என்பது குறைக்கப்பட்டு தேமுதிகவுக்கு கண்டிப்பாக 18 இடங்கள் ஒதுக்கப்படும் என்று அதிமுக நிர்வாகிகளாம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியில் தாவைக்கா இணைய வாய்ப்பில்லை என்ற கட்சி நிர்வாகிகள் கருத்துக்கள்லாம் ஒருவேளை அதிமுக கூட்டணியில் தாவைக்கா இணைந்துவிட்டால் தமிழ்நாட்டில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக வலிமையான கூட்டணியாக அதிமுக கூட்டணி இருக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமல்ல என்பதே கூறப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.